Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். மனசை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? ரெஸ்பெக்ட். அச்சமில்லை சாங் வந்து உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு? தாத்தா ஐ வாண்ட் மை அப்பா அப்படின்றது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, குழந்தைகிட்ட உடனே ஓடி போய் பாத்ரூம் போய் கொஞ்சம் அழுது முஸ்லீம் லீடர்ஸ் கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணி, கவலைப்படாதீங்க, குழந்தைகள்லாம் ஸ்கூல் போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், குழந்தைகளை அனுப்புங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பாடத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு? அது இருக்க பார்த்தேன்னா நெகட்டிவாக வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அங்கே அமைதியும் ஒத்துமையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முயற்சிகளுக்கான ஃபோட்டோ ப்ரூஃப் தான் இது. 2 years 3 years இருக்குனாங்க. நல்ல சேட்டை பண்ணுவாராமா? சேஷ்டை பண்ணி ஒரு தடவை டிவி எல்லாம் தள்ளி விட்டு, அவங்களோட அந்த மிலிட்ரி டீம்லேயே வந்து ஒருத்தருக்கும் அவங்களே வந்து நிட்னி மொச்சு கூப்பிட்டுப்பாங்களோ, மேடின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க. பயங்கரமான பனியில் எடுத்த ஃபோட்டோ. நான் சொன்னேன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவேன். அந்த பனியில் எக்ஸசைஸ் பண்ணேன்னா கையெல்லாம் ஒடிச்சு போயிட்டு. இது யாருமா? முகுந்து. அம்மா அவ்வளோ அழகா 3 குட்டீஸோட இருக்காங்க. தெரியாது என் குழந்தைகள்லாம் இவ்வளோ அழகுன்னு இப்போ தான் தெரியுது. என் பொண்டாட்டி அழகா இருக்காளே. அம்மா இப்போ இந்துவர்களும் முகுந்தவர்களும் ஒரு கோவில்ல சாமி கும்பிடும்போது எடுத்த போட்டோ. மதங்களை கடந்து, சாதியை கடந்து எல்லாரையும் நேசிக்கிற ஒரு குடும்பம் தான் உங்களோடது. எல்லார் வீட்லேயுமே ஆல்பம் அப்படிங்கிறது ரொம்ப பொக்கிஷம். இங்கேயும் அப்பாவும் அம்மாவும் முகுந்தவர்களோட நினைவாக பக்கத்துலேயே வச்சுருக்காங்க ஹாலில். ஸோ இந்த ஆல்பம் பற்றி நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக முகுந்தவர்களை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். சின்ன வயசு முகுந்த பற்றி. இது யாருமா? முகுந்த். அப்படியா? ஆமாம். இது எப்போ எடுத்தீங்கம்மா இந்த ஃபோட்டோ? 2 years 3 years இருக்குனாங்க. ஓ, அவரோட 2 வயசு 3 வயசுல. வயசு. ஓகே. நல்ல சேட்டை பண்ணுவாராம்மா? ஆமாம்மா, ரொம்ப சேஷ்டை பண்ணுவான். பக்கத்தாத்துலேயே விட மாட்டாங்க. அவள் இருக்க சேஷ்டை பண்ணி ஒரு தடவை டிவி எல்லாம் தள்ளி விட்டான்னு சொன்ன அப்புறம் அவள் அப்புறம் ஒரு ஹிந்திக்காரா இருந்தாங்க பக்கத்து வீட்டில் திருவான்மியூரில். அப்போ அவங்க இருக்க வீட்டுக்குள்ளேயே அவளை முகுந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நான் தெரியாமல் இப்போ அவட்ட சொல்லிட்டேன் ஆற்றுல டிவி தள்ளி. அப்போ இருக்க அவள் இருக்க அதுலேருந்து முகுந்த விட மாட்டான். முதல்ல எல்லாம் ஆசையாக இருப்பா, அப்புறம் விட மாட்டேன். இதுதான் இந்த பிக்கெட் 43 எடுத்ததுல மேஜர் ரவி இதுதான் டைரக்டர். ஓகே. இது மேஜர் ஸ்ரீகாந்த், இது பிருத்திவிராஜ் இந்த மலையாள ஆக்டர். ஆமா, மேஜர் முகுந்த். ஓகே. ஓ, பிருத்திவிராஜ் இருக்காரு இதுல தெளிவா. இது அந்த இதும்போது அந்த 2 பேர் கில் பண்ணாங்க இல்லையா 2013. 2 சோல்ஜருக்கு சேனா விருது கொடுத்தப்ப எடுத்த போட்டோ இது. போட்டோ எடுத்துருக்காங்க. இது எழுதியிருக்காங்கல்ல, ஆத்தூர் மேடி டபாஸ் மேடின்னு தான் கூப்பிடுவாங்க அவனை. ஓ அப்படியா? மாதவன் மாதிரி சிவோக்கு மாதவன் தோணும், மேடி மேடின்னு தான் கூப்பிடுவாரு. இது அந்த இந்த செலிப்ரேஷன், ஹோலி செலிப்ரேஷன். ஓகே. இதுதான் இது மெடல். இது சேனா அசோக் சக்கரவா? ஆமாம்மா, இதெல்லாம் அப்புறம். ஓ, அவரோட போட்டோக்கு முன்னாடி நீங்க அந்த மெடல் வச்சிருக்கீங்க, அசோக் சக்கர மெடல் வச்சு. ஓகே. அவங்களோட அந்த மிலிட்ரி டீம்லயே வந்து ஒருத்தருக்கும் அவங்களே வந்து நிட்னி மொச்சு கூப்பிட்டுப்பாங்களோ? இல்ல, அவர் இவனை கூப்பிட்டாரு, இதா இருக்கலாம் இருக்கும், பட் இவனை கூப்பிட்டாருன்னு சொன்னாரு. இந்த போட்டோஸ்லாம் அப்பப்போ எடுக்கிறப்பவே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு கொடுத்துருவாங்களாமா? இல்லம்மா, இது வந்து அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சாரு. போன அப்புறம் தான் அனுப்பிச்சாரு. அங்கேருந்து இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது. ஆமாம். இதோ 44 RR இல்லை? இதெல்லாம் 2013. இதுதான் இது பாருங்க. அவரே எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஹோலி பண்டிகை. அங்க மிலிட்டரி கேம்ப்லயும் அவங்க வந்து எல்லா பண்டிகைகளையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கேம்புக்கெல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் தோன்றதெல்லாம் இவனும் பண்ணுவானா. ஓகே. அந்த கேம்பை செட் பண்றதுக்காக வேலை பார்த்தப்ப எடுத்தது. இதெல்லாம் தோண்டி கண்டிலாம் பண்ணுவோம். அவனா எப்படி எல்லா வேலையுமே பண்ணி அந்த ஒரு ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இல்ல? அந்த சொன்னேன் இல்லையா. ஆமா ஆமா, முஸ்லீம். ஆமா, லீடர்ஸ் கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணி, கவலைப்படாதீங்க, குழந்தைகள்லாம் ஸ்கூல் போறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், குழந்தைகளை அனுப்புங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்றோம். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய லீடர்ஸ் கிட்ட உட்காந்து பேசின போட்டோஸ். அவரு நல்லா அழகா கை கொடுத்து நன்றி சொல்லிருக்கிறாங்க 2 பேரும்.
முகுந்தவர்கள் இஸ்லாமிய தலைவர்களோட அங்க அமைதியும் ஒத்துமையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முயற்சிகளுக்கான ஃபோட்டோ ப்ரூஃப் தான் இது. அங்கே இஸ்லாமிய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். காஷ்மீர்லலாம் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. குழந்தைங்களை வந்து நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு அவங்கள படிப்பின் மூலியமாக பெரிய அளவுக்கு எஜுகேஷன் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது கம்பல்சரி இல்லை. அவங்க படிக்காமையே ஸ்கூலுக்கு போகாமையே நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றதுலலாம். இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்கூலுக்குலாம் ரெகுலராக போக ஆரம்பிக்காங்க அப்படின்றது. பட் முகுந்தவர்கள் இருக்கும்போது அப்போ 2012-13 இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது இல்லையா காஷ்மீர்? இது சொல்லுவார், பயப்படாதீங்க, நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பும் குழந்தைகளை, நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. இந்த 44RR அப்படிங்கிற இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ராஷ்ட்ரிய ரைஃபிள் அது வந்து ரொம்ப எஃபோர்ட்டான, எப்படி சொல்றது, பயங்கர பவர்ஃபுல் வெப்பன் அது இந்த டீம்ல இருந்தாலே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பா இந்த ஃபோட்டோ இதுதான் அந்த இதில் அவார்ட் செரமனிக்கு அப்புறம் கூட்டாங்க 22 ராஜ்பூத்தில். அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சு இந்த பஸ்ட்டு காமிச்சாங்க. அங்கே வச்சுருக்காங்க டெல்லியில் வேறு. டெல்லியில் இது ஸ்டாச்சு அதான் இந்த இது பஸ்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அங்கே 22 ராஜ்பூத்தில் அங்கே வச்சிருக்காங்க டெல்லியில். ஓ, முகுந்தவர்களுக்கு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போதான் எங்களை இன்வைட் பண்ணாங்க, நாங்கள் போயிருந்தோம். ஓ சூப்பர். இது ஆர்ஷியா, இது முகுந்து. ஆர்ஷியாவும் முகுந்தும் பார்க்கறதுக்கு ஒன்னே போல இருக்காங்கப்பா. இல்ல முகுந்து ஃபிளாக் எப்பவுமே பிடிக்கும். இந்தியன்னு சொல்லிக்கிறது அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சின்ன வயசுலயே அதுல ஃபிளாக் கை வச்சு காமிக்கிறாரு. ஆமா, அது ரொம்ப பிடிக்கும். உங்க மகனும் பேத்தியும் ஒரே மாதிரி இருக்காங்க. சோ உங்கள மாதிரி இருக்காங்கம்மா. ஓ, இது வந்து இந்த ஒரு கிளாஸ் ஆஃப் சக்கர விருது வாங்கும்போது 22 ராஜ்பூத்ல கொடுத்தாங்க இந்த போட்டோஸ். அப்ப இதுவும் இஸ்லாமிய லீடர்கள்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க. ஸோ அடிக்கடி மீட்டிங் போட்டு காஷ்மீர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களோட பேசியிருக்காங்க. அவங்க ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுத்தது தான் தெரியுது. அவரு நல்லா அழகா கை கொடுத்து நன்றி சொல்லிருக்கிறாங்க ரெண்டு பேரும் இல்லவா? பார்க்கும்போதே புல்லரிக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே. தேவையில்லாம இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணும்போது அது கஷ்டமா இருக்கும். அந்த வேறுபாடே இல்லாம தான் இருந்திருக்காங்க இல்ல? ஆமா, கவலையப்படாதீங்க, குழந்தைகள்லாம் அனுப்புங்க ஸ்கூலுக்குன்னு சொல்றோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போ இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன அஃபெக்ட் பண்ணுச்சுப்பா? அது இல்லைம்மா, நான் வந்து மூடிடும், எதுவும் பார்க்க மாட்டேன். நான் பார்ப்பேன், வேண்டாம் அவ பாப்பா, நான் பார்ப்பேன். பார்த்துட்டு யாராவது என்ன பேசுறா எல்லாம் அதெல்லாம் பார்ப்பேன். அது இருக்க பார்த்தேன்னா நெகட்டிவா வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். பட் எதுக்கு பார்க்குறேன்னு தான் பசங்க சொல்லும். பட் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது இருக்கு. அப்போ இருக்க மூவி வந்ததுல எரிச்சலா இருக்கும் எனக்கு. அப்போ இருக்க அது பார்க்கறச்சே இன்னும் கோபமா இருக்கும். இப்படி எல்லாம் பேசுறாங்களே என் பிள்ளைய பேசுறாங்களேன்னு அது இருக்கத்தான் இருக்கும். எப்படி பேசலாம்ல, புள்ள இவ்வளவு சமத்து புள்ள, அவ்வளோ பண்ணிருக்கு புள்ள, அம்மா அழகா சிரிக்காங்க. பயங்கரமான பனியில எடுத்த போட்டோ. ஆமா, இது ஜம்முன்னு நினைக்கிறேன். இமீடியட் போன உடனே எடுத்த போட்டோ நினைக்கிறேன். ஓ, ஜம்மு காஷ்மீர்ல. ஓகே, இவ்வளோ பனி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இல்ல? அது சொன்னா நான் சொன்னேன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவேன். சொல்றச்ச அவன் சொல்லுவான் எக்ஸசைஸ் பண்ணனா, அந்த பனியில எக்ஸசைஸ் பண்ணனா கையெல்லாம் ஒடிச்சு போயிடும், கை காலெல்லாம் விரைச்சு போயிடும். அவளுக்கு அவ்வளவு மோசமா இருக்கும். இது இந்த பஸ்ட்டுக்கு கூட்டாங்க, ஓடிஎல் எடுத்தது. பஸ்ட்டுக்கு இது பண்ணுச்சு, அன்வீல் பண்ணுச்சு. இந்து ஆர்ஷியானா நாங்க 2 பேரும் போயிட்டோம். ஓகே, இது ஆர்ஷியா குட்டி. ஆர்ஷியா குட்டி என்ன பேசிட்டு இருக்காங்க பாட்டி? அதுதான் அப்ப இருக்க நல்லா பேசிட்டு இருந்தா. இப்ப எல்லாம் பெரியவ ஆயாச்சு இல்லையா? இப்ப எல்லாம் வீடியோ இதுதான் பார்த்துட்டு இருப்பா. எப்ப பாரு லேப்டாப் வச்சுட்டு லேப்டாப் கொடுன்னு கேட்டுட்டே இருப்பா. முகுந்த் சார் வந்து அச்சமில்லை அச்சமில்லை பாட்டை தன்னுடைய மகள் அர்ஷியாவுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியா எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த அச்சமில்லை சாங் வந்து உங்களுடைய வீட்டுல குடும்பத்துல எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு அந்த பாட்டு? அது ஆக்சுவலாக அந்த 13 நாள் இது முடிஞ்ச உடனே கொண்டு போய் விட நான் போனேன் பெங்களூரில். கொண்டு போய் விடுறதுக்கு அவங்க குவார்ட்டர்ஸில். இப்போ இந்த குழந்தைங்க கூட உட்காந்துது, தாத்தா ஐ வாண்ட் மை அப்பா அப்படின்னது. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, குழந்தைகிட்ட உடனே ஓடி போய் பாத்ரூம் போய் கொஞ்சம் அழுதேன். அப்புறம் வந்து சமாதானப்பட்டின, ஒன்றும் இல்லைடா கண்ணா அப்படின்னு. இந்து அவளை வந்து அப்பா இஸ் கான் டு காட்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க. அவன் என்ன சொன்னா, நான் இருக்க என்னடா இது பார்டரில் போய் உட்காந்துருக்க, நீ இருக்க இது பண்ண இப்போ வெளியில் வந்துருன்னு எல்லாம் சொன்னேன் நான்.
அப்போ அந்த குழந்தைக்கு இப்போ இது நல்ல கரெக்டு ஏஜ், எனக்கு இதை அரைச்சே நான் கரெக்டாக வெளியில் வந்துடுவேன், பீஸ் ஏரியாவுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான். அப்போ அவன் ரொம்ப அதுதான் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த குழந்தை வந்து 3 வயசு, இப்போ 4 வயசு, இப்போ ஆஷியாவுக்கு இப்போ பெருசாக அரைச்சே தான் அப்பா கூட வேணும், அப்போ தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ கொண்டு போய் விடுத்தே கேட்டுதா ஐ வாண்ட் மை அப்பான்னு. அப்புறம் இங்கே வந்திருக்கா, பெங்களூரில் இருந்துச்சு, ட்ரிவாண்டத்துலேயும் வந்திருக்கா. குழந்தை அப்போல்லாம் என் கூட விளையாடும், ஒன்றும் கேட்காது. நான் பேசவே மாட்டேன், குழந்தை பற்றி பேசக்கூடாது, இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ கேட்குமோன்னு நினச்சோம். அப்பா ஒன்றும் சொல்லலை. இப்போவும் வந்த போது கூட அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அது ஒன்றும் எமோஷ்னலாக ஆகலை. அது வரைக்கும் சரி, நல்லதாக போச்சுன்னு. நான் பேசவே மாட்டேன் குழந்தைகிட்ட அப்பாவை பற்றிலாம். ஓகே 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 ஓகே. இது நித்யா அண்ட் முகுந்த். ஓகே, முகுந்த் அவங்க சிஸ்டரும். ஆமாம் ஆமாம். இது யாருமா? முகுந்து. அப்படியா? ஆமாம். சின்ன வயசுலயே நல்ல துடுக்கா இருந்திருக்காரு, பராக்கிரமசாலி அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த போட்டோ பார்க்கறதுக்கு. இதுதான் அம்மா, அவ்வளோ அழகா 3 குட்டீஸோட இருக்காங்க. முகுந்த் அவங்களோட 2 சிஸ்டர்ஸ் அண்ட் அம்மா. ஸோ இது வந்து ஃபேமிலி ஃபோட்டோ. அம்மாவோட அழகு அப்படியே பையனுக்கு வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்லப்பா. சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதே அந்த மெமரிஸ் வந்து கிரேட். எனக்கு தெரியாது என் குழந்தைங்களாம் இவ்வளோ அழகுன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்பா? இல்லை அப்போல்லாம் என்னமா பேங்க் 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 வேலை 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 பற்றி நினச்சதே கிடையாது. கரெக்ட். வேலை சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களாம் இவ்வளோ அழகா அழகா இருக்கு, இருக்கே. என் பொண்டாட்டி அழகா இருக்காளே. அம்மா இப்போ உதப்பேன். ஆமா, அவங்க பையன் அப்பா இல்ல இல்ல அப்பா அவங்க பையன் வந்து ஸ்வீட்டின்னு கூப்பிடுவார்ல, அது மாதிரி கூப்பிடுங்க பாப்போம். அதாம்மா, நீங்களாம் போயிடுவீங்க, அப்புறம் நான் தனியா ஸ்வீட்டின்னு தானே கூப்பிடுறீங்க, ஒரு வாட்டி கூப்பிடுங்களா? வா அம்மா ஹாப்பி ஆயிட்டாங்கன்னு சொல்லி. அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அவல்லம்மா வயசானப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈஸியாக சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ போயிடுவேன். கஷ்டப்படுறேன். அது எப்பப்பா தெரிஞ்சது? ரிட்டையர் ஆன அப்புறம் தான் வீட்டில் இருக்கச்சு ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க எப்படி தனியாக 3 குழந்தைகளை வச்சுட்டு அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் ஒரு தங்க கல்யாணம் ஆகாதாங்க எழுச்சின்னு எப்படிடா ஓட்டுனான்னு இப்போ தான் தோன்றும். பரவாயில்ல, ஆனால் இப்பயாச்சும் தோண்டிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்பா. அம்மா சாதனமா இதுவே, நீங்க வந்து பெருமைமா இருக்காது. இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில நம்ம நிறைய சொல்றோம், அட்ஜஸ்ட் பண்றது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு அம்மா வந்து அவ்வளோத்தையும் கொடுத்து உழைச்சிருக்காங்க குடும்பத்துக்கு. ஒரு கணவர் வாயிலிருந்து வர இந்த வார்த்தைகள்லாம் உண்மையான வார்த்தைகள். அப்போ மனதளவில் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். இங்கே ஒரு மளிகை கடையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நான் போய் சொல்லுவேன் அவர்கிட்ட, நீ கஷ்டப்படுற சரிப்பா, நீ அவங்கள பாரு, அவங்களையும் பார்த்து இதுவாரு, சரியா போகும் கொஞ்ச நாள் கழிச்சு, அப்புறம் நீயும் வருத்தப்படுவேன் அப்படின்னு. நீங்க எப்படி சார்? நான் அப்படிதான் வருத்தப்பட்டு. அப்ப சின்ன வயசுல தெரியாது இப்போதான் கேட்டுக்கிறார். கரெக்ட் கரெக்ட். மனைவியையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கணுமா, அது ரொம்ப ஃபர்ஸ்ட். இது வந்து பட்டாசு போடுறாங்க 2 அக்காவும் தம்பியும். ஓகே, தீபாவளிக்கு எடுத்தது அது, ஆலப்புழால அது. ஓகே, வேற ஏதாவது ஸ்பெஷல் போட்டோஸ்னு இன்னும் உங்களோட மெமரிஸ்ல இருக்கிறது அது இருக்காமா ரொம்ப முக்கியமா? இல்ல, இது வந்து அவனுக்கு அடிபட்டப்போ நித்யா இது புல்லட் பட்டப்ப எடுத்தோம். பாம்பே இல்ல எடுத்திருக்கா. புல்லட் பட்ட இன்சிடென்ட் அப்போ எடுத்த ஃபோட்டோவா? அம்மா சூப்பர்மா. உங்களோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ், உங்களோட பிள்ளைங்க குட்டீஸா இருக்கும்போது இருந்த ஒரு ஆல்பத்தில் வந்து இந்துவோட ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க. இந்து இருக்க பாருங்க. ஆமா, இந்துவர்களும் முகுந்தவர்களும் ஒரு கோவிலில் சாமி கும்பிடும்போது எடுத்த ஃபோட்டோ. மதங்களை கடந்து, சாதியை கடந்து எல்லாரையும் நேசிக்கிற ஒரு குடும்பம் தான் உங்களோடது. ஸோ ஒரு ஃபேமிலி ஆல்பம் பார்த்து இன்றைக்கி முகுந்த் அவர்களோட பேரண்ட்ஸை நம்மளும் கொஞ்ச நேரம் அந்த நினைவுகளை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஹாப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அப்போ ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ்ப்பா. அம்மா ஹாப்பியா? Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பணத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? ரெஸ்பெக்ட்.